மண்டிடுவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். என்னுடைய கருத்து வந்து
வாழ்க்கையில் மாற்றம் இருந்துச்சு. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்படி மாற்றம் எடுத்துன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே மாற்றமாக இருக்கிறீங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு பார்க்கணும். போனால் தாவீது தெரியும் உங்களுக்கு. தாவீது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதல்ல சவுல் இருப்பாரு. சவுல் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கோலியாத் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும்போது என்ன பண்ணுவாரு, தாவீது வந்து பார்த்தீங்கன்னா கோலியாத் சட்டை போட்டு அவரை நேசி சவுலை வந்து காப்பாற்றுவார். அப்போ என்ன வந்து கடவுள் வந்து அவரை கிட்ட என்ன பண்ணுவாருன்னா சவுல் பேர் இருக்கிற அந்த அருள்மொழியை வந்து பார்த்தீங்கன்னா அது எதற்காக நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் எப்படியோ வந்து தாவீது கொடுத்துருவாரு. அந்த அருள்மொழி வந்து யாருக்கு போது இருக்கும், சவுலுக்கு. அப்போ யாருக்கு பண்ணி கொடுக்குறாரு அந்த அருள்மொழியில, தாவீதுக்கு. உங்களுக்கு ஏதாவது தாவீது தெரியுமா? நான் உடனே சொல்றேன். நான் கேட்கறது தெளிவா இருக்கா? அது முக்கியம். நம்ம தெரியாது நல்லா இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சவுல் ராஜா இருக்காரு, தாவீது ராஜா இருக்காரு. அந்த சவுல் ராஜா வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து என்ன பிரச்சனை வந்துருன்னா கோலியாத்துக்கு வந்து ஒரு பெரிய ராஜேஷ் மாதிரி வரணும். வந்து என்ன சொல்லுவாங்கன்னா என் கூட யாரு வந்து சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கீங்க, ஏன்னா அவங்க ராஜ்யத்தை கொடுத்தே கேட்பான். அப்போ யாருமே வர மாட்டாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, கடவுளுடைய ஆட்கள் வந்து தாவீதால் வருவான். வந்து அந்த கோலியாத்தை வந்து அவன் வந்து அந்த கடவுள் சண்டாக இன்னொரு நாள் சொல்றாங்க. அந்த கோலியாத்தை வந்து ஜெயிச்சிருவான் கடவுளுடைய ஆட்கள். ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மிகப்பெரிய ஒரு யார் சபை செஞ்சிருவான். செஞ்சாலும் என்ன ஆகுதுன்னா மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன ஒரு புகழ்ச்சி பாடம் பாடுவாங்க. என்ன பாடுவாங்கன்னா சவுல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் பண்ணான், ஆனால் தாவீது ஒரு நிறைய பேர் பண்ணான் அப்படின்னு தாவீது கூட ஆரம்பிவாங்க. அந்த புகழ்ச்சி தான் வந்து இந்த சவுலுக்கு வந்து கொஞ்சம் மனசு வந்து ரொம்ப ஏன்னா நம்மள சொல்லுவாங்க இந்த கேட்டு வந்து தாவீது ஒரு பகல் அவன் மேல வந்து பொறாமையா இருக்கு. அதுக்கு பேர் என்ன ஆகுதுன்னா அவனுக்கு எப்படியாவது நம்ம வந்து தாவீதை வந்து நம்ம வந்து கொல்லணும், அவனை சாதிச்சிடணும் அப்படின்னு போர்விடுவாரு. அது நடப்பாரு. அதனால நம்ம தாவீது காட்ட போயிடுவார். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் ஒருத்தர் பூச்சி பண்ணுவாரு. அந்த 2 தான் அவங்க வந்து நீங்க மிகப்பெரிய ஒரு உதயல் மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை வேண்டிய ஒரு பாடம் அமைஞ்சிருக்கு. அதை நீங்க வந்து நம்ம கொடுத்தே கேட்கணும். ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி வந்து தாவீது வந்து காட்டுக்குள்ள என்ன பண்றாங்க, உதயக்குள்ள போய் என்ன பண்றாரு, மறைஞ்சிருக்காரு. இவன் சவுல் என்ன பண்றாரு, சவுல் வந்து என்ன பண்றாரு, இப்படியாவது நம்ம தாவீது என்ன பண்ணிக்கிறாரு, இப்படியாவது தாவீது என்ன பண்ணிக்கிறாரு, சவுல் காட்டுல போனது வந்து அப்போ வந்து எடுத்துக்கோங்க. அப்போ படிக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 4-7 படி இது ரொம்ப நல்லா இருக்கும். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 4-7 வசனங்கள். நீங்க என்ன எடுத்து யோசிச்சுங்க. காலத்துல வந்து
அந்த காலத்துக்கு போயிடும். ஸோ தாவீதுக்கு வந்து அது எந்த பிரச்சனையும் வராது, போயிட்டே இருக்கலாம். ஆனால் தாவீது அவங்க எடுத்த முடிவுனா நம்மளுக்கு வாங்கிட்ட பாடம். அவங்க என்ன சொல்றாருன்னா அற்புதமான சொல்வார். அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அருள்மொழி பெற்றவர். அந்த நேரத்தில் வந்து அவர் ஆண்களே விடுதலைப்படுத்தினார். அங்கதான் யாரை விடுதலைப்படுத்தினாரு? அவரை விடுதலைப்படல, அவரை கொண்டு ஆரம்பிச்சுக்கோங்களேன். அப்ப யார் விடுதலைப்படுத்தினாரு? தாவீது. அவரை விடுதலைப்படுத்தினாரு. ஆனா அவர் வந்து அவரை விடுதலைப்படுத்தவே இல்லை. அவரை விடுதலைப்படுத்தினது வந்து ஆண்டரை விடுதலைப்படுத்திருக்காரு. நம்ம வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு நொடியும் நான் வந்து யாரு வந்து ஆண்டரை விடுதலைப்படுத்துறாங்களோ அவங்க பேர் பெற்றவர். வாழ்க்கையில மிக கஷ்டமான ஒன்றே கடவுளை விடுதலைப்படுத்துவது தான். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுயம் நம்ம நான் டேனியல் தான் விடுதலைப்படுத்துவேன். நான் கடவுளை விடுதலைப்படுத்துறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு ஒரு பேர் இருக்கும். நீங்க எப்ப கூட நம்ம விடுதலைப்படுத்துறோமோ அப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா துன்பம் தான் விஷயம். எப்பப்பெல்லாம் வந்து நீங்க ஆண்டவரை விடுதலைப்படுத்துறீங்களோ அப்போ ஆனந்தம் தான் கிடையாது. இது சின்ன விதாபாய். இப்ப இங்க ஒரு உதாரணம் யாருன்னா தாவீது சொல்றாரு, நான் அவரை கொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு ஆண்டவர்னால திருப்பொழிவு பெற்றவர். அந்த ஆண்டவர் திருப்பொழிவு பெற்ற ஆண்டவர்னால திருப்பொழிவு நான் கொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் தூங்கிட்டு இருக்கும் போது அவருடைய ட்ரெஸ்ல வந்து ஒரு சின்ன வந்து ஒரு துணியை போயிட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்ற வார்த்தைகள் தான் முக்கியம். இப்போ அந்த வார்த்தையை கேளுங்க. அற்புதமான வார்த்தை. அடுத்த 6வது படிங்க. சாமுவேல் வந்து 24ஆம் அதிகாரம் 8வது வசனம். அதன்பின் தாவீதும் எழுந்து குகையிலிருந்து வெளியேறி சவுலை பின்தொடர்ந்து, அரசே, என் தலைவரே என்று அழைத்தார். சவுல் பின்புறம் திரும்பிய போது தாவீது தரையில் முகங்குப்புற விழுந்து வணங்கினார். பின்பு தாவீது சவுலை நோக்கி, தாவீது, உமக்கு செய்த தீங்கு செய்ய தேடுகிறான் என்று சொல்லும் மனிதனின் வார்த்தைகளை நீ கேட்கலாமா? இதோ குகையில் ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தார் என்பதை இன்று உன் கண்களே கண்டன. உம்மை கொல்ல வேண்டுமென சிலர் என்னை வற்புறுத்தினார்கள். ஆனால் அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்ய பெற்றவர். என் தலைவருக்கு எதிராக நான் கை ஓங்கக்கூடாது என்று சொல்லி நான் தான் உம்மை காப்பாற்றினேன். என் தந்தையே பாரும், என் கையில் இருக்கும் உன் மேலங்கியின் தொங்கலை பாரும். உம்மை கொள்ளாமல் உன் மேலங்கியின் தொங்கலை மட்டும் அறுத்து எடுத்துள்ள என் செயலை பார்த்தாலே என்னிடம் யாதொரு குற்றமோ துரோகமோ இல்லை என்பதை நீர் அறிவீர். நீர் என் உயிரை பறிக்க தேடினாலும் உமக்கு எதிராக நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை. உமக்கும் எனக்கும் ஆண்டவர் நடுவராய் இருப்பாராக. என் பொருட்டு ஆண்டவரே உமக்கு நீதி வழங்கட்டும். ஆனால் உமக்கு எதிராக என் கை எழாது. முன்னோரின் வாய்மொழிக்கேற்ப தீயோரிடமிருந்தே தீமை பிறக்கும். ஆதலால் உம்மேல் நான் கை வைக்க மாட்டேன். இஸ்ரேலின் அரசர் யாரை தேடி புறப்பட்டார்? யாரை பின்தொடர்கிறீர்? ஒரு செத்த நாய் என்றோ ஒரு தென்னுப்பூச்சி என்றோ ஆண்டவர் நடுவராயிருந்து உமக்கும் எனக்கும் நீதி வழங்குவாராக. அவரே எனக்காக வழக்காடி உன் கையில் நின்று என்னை விடுவிப்பாராக என்றார். என்ன அற்புதமான சொல்றாரு. அவர் என்ன பண்ணாரு? தாவீது வந்து அவரை சொல்ல நினைக்கிறாரு. வந்து என்ன பண்றாரு? நெடுஞ்சாங்கடியா வந்துக்கிறாரு. நெடுஞ்சாங்கடியா தெரியுமா உங்களுக்கு? அப்படியே பார்த்தீங்கன்னா நெத்தி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தான் அப்படியே நெடுஞ்சாங்கடியா வந்து அடுத்த சொல்றாரு, என் தலைவரே, என் அரசே, என் தலைவரே. எழுந்து கோயில் வெளியேறி சவுலை பின்தொடர்ந்து, அரசரே, என் தலைவரே அழைத்தார். சவுல் பின்புறம் திரும்பிய போது தாவீது தரையில் முகக்கூட விழுந்து வணங்கினார். இப்போ எனக்கு என்ன சொல்றாங்க, எனக்கு புத்தகத்தில் என்னை வந்து ஒருத்தர் வந்து நீங்க வந்து அடிக்கிறீங்க, நீங்க ரொம்ப கெடுதல் பண்றீங்க, நான் உங்க வந்து சாங்க அப்படின்னு ஒன்று நான் கட்டி கொடுக்க மாட்டேன். அது வந்து சாதாரண மனிதன். அது இதே அப்படி யாரும் டேனியல் இருக்காங்க. அப்போ வந்து கொடுக்க மாட்டாங்க. இதே சமயம் வந்து அதுக்கு நான் சொல்றேன், தாவீது சாதாரண ஆள் இல்லை, ஆண்டவரால் திருப்பொழிவு பெற்றது உங்களை மாதிரி. அந்த திருப்பொழிவு பெற்ற என்ன சொல்றாரு, அவ்வளோ அவருக்கு கெடுதல் பண்ணவரை பார்த்து தலைவரே அப்படின்றார். தலைவர் அதுக்கான வார்த்தை கிடையாது. அப்படியே கால நெடுஞ்சாலையே விழுகிறார். விழுந்துட்டு
இந்த பாருங்க உங்களை எல்லாம் கொள்றதுக்கு வந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். நீங்க ஆண்டவனால நீங்க திருப்பதினால அவங்க கொண்டவே சொல்லலை. வேறு அது அடையாளமா பாருங்க. சட்டையை வந்து ஒரு குண்டை வச்சிருக்கேன், நான் கொள்ள மாட்டேன். அப்புறம் கடைசியா சொல்றாரு பாருங்க, அந்த வந்து ஆண்டவர் நடுவராய் இருந்து உமக்கும் எனக்கும் நீதி வழங்குவாராக. யார் நீதி வழங்குவாரு? ஆண்டவர் நீதி வழங்கட்டும். ஆண்டவர் எனக்காக வழக்காடி, யார் வழக்காடோ கடவுள் எனக்காக வழக்காடி அவரே உங்க கைகிட்ட விழிப்பாராக. நான் வந்து தப்பிச்சு போக மாட்டேன். என் ஆண்டவர் நான் உறுதிப்படுத்திருக்கேன். என் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உங்க கிட்ட விடுவிப்பாரு அப்படின்ற என்ன ஒரு அற்புதமான பாரு. கடவுளுடைய இப்போ நம்மளுடைய சூழ்நிலைகள்ல வீட்டுல இருக்கலாம், எங்கோட இருக்கலாம். வீட்டுல வந்து குடும்பமா இருக்கலாம், அல்லது வெளியே வந்து பாத்தீங்கன்னா வேலை இடமா இருக்கலாம். எங்க போனாலும் வந்து தாவீது மாதிரி நம்ம வந்து வாழ்ந்தோம்னா நம்மளுக்கு நண்பர்கள் பல பயவில் இருப்பாங்க. ஒரு பயவில் இருக்க மாட்டாங்க, ஒருத்தரோட பயவா இருக்க மாட்டாங்க. ஏன்னா பயவில் வந்தா என்ன பண்ணுவோம்? உடனே அவங்க காலெல்லாம் முடிச்சுட்டு தலைவரே என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் நீங்க சாஸ்தாமோ காலம் வச்சுக்கோங்களேன், அவர் கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? நம்மளை வந்து அதுக்கப்புறம் வந்து துன்படுத்தவே மாட்டாரு. அப்படியே நம்ம அப்படியே மாறிடுவாரு, கண்டுபிடிச்சிக்குவாரு. வாங்க கண்டுபிடிச்சிக்குவாரு. அன்னைக்கே என்ன ஆயிருக்கு? அவருக்கு அவங்களுக்கு சண்டை வீட்டு சமாதானம் வேணும். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நீங்க மறக்க கூடாது. இக்கட்டான நிலையிலும் தாவீது சவுலை வந்து கொல்லாமல் இருக்கு. என் ஆண்டவர் என்னை காப்பாற்றி சொன்னார். அதுக்கப்புறம் அந்த அவ்வளவு வந்து கோபா வந்து சவுல் சொன்ன வார்த்தையை வந்து அழகு கிடைக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா 24 11 பார்க்கணும் இல்ல 16 18 தாவீது இவ்வாறு சவுலிடம் பேசி முடித்த பின் சவுல், என் மகன் தாவீதே, இது உன் குரல்தானா என்று சொல்லி உரத்த குரலில் அழுதார். அவர் தாவீதிடம், நீ என்னிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், ஆனால் நானோ உனக்கு தீங்கு செய்தேன். தாவீது வந்து அவரோட சாஸ்திரமா இருந்ததை பார்த்து என் தலைமையை சொன்னதை பார்த்து யோசிக்க ஆரம்பிச்சாரு. என்னடா இது, நம்ம வந்து அவன் எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கான். அப்படின்னு அவன் சொல்ல வார்த்தைகளை பாருங்க. கோபமா இருந்து கொள்ள வந்தவர் என் மகனே. அதை விட ஒரு நல்ல வார்த்தை வந்து இப்ப யாருமே நான் அதிகமா யாரும் நிறைய மகன் சொல்றேன் கடவுள் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா உண்மையா யாரும் சொல்லிக்கிறேன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகன் தான் எல்லாருக்கும் பத்தி எனக்கு அப்படித்தான். ஸோ அந்த அருமையான வார்த்தையை யாரும் சொல்றாரு? சவுல் சொல்றது, என் மகனே இது ஒரு குரல் தானா என்று சொல்லி உரத்த கொண்டு அழுகிறார். அவர் அழுகிறார். அவர் வந்து என் வந்து இவ்வளவு நல்லது பண்ண நீ என்னிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தால் ஆனால் நானோ தீங்கு செய்தாய். அப்படி அழுகிறான். அப்படி அழுது மகனே சொல்லிட்டு பின்னாடி பண்ண ஆசிரியர் அவருக்கு. அடுத்தது வந்து 16 கொஞ்சம் படிச்சிட்டீங்களா? அது 19 ஏனெனில் ஒருவன் தன் எதிரியை கண்டபின் அவன் நலமுடன் செல்ல அனுமதிப்பானா? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்கு ஈடாக ஆண்டவரிடம் உனக்கு நன்மை செய்வாராக. இதோ நீ திண்ணமாய் அரசனாவாய் என்றும் இஸ்ரேலின் அரசை நீ உறுதிப்படுத்துவாய் என்றும் இப்பொழுது நான் அறிகிறேன். ஆதலால் எனக்கு பின்வரும் என் வழிமரபை நீ வேறெடுப்பதில்லை என்றும் என் தந்தை வீட்டாரிடமிருந்து என் பெயரை அழிக்க மாட்டாய் என்றும் ஆண்டவர் மேல் எனக்கு ஆணையிட்டு கூறு என்றார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சவுல் என்ன ஆயிட்டாரு? இப்படி வந்தவர் அப்படியே திரும்பிடுறாரு. திரும்பி என்ன சொல்றாரு? நீ வந்து மிகவும் ஆசை பெறுவாங்க. நீ ஆசை பெறும்போது பாத்தீங்கன்னா அப்ப என்னைய வந்து பாத்தீங்கன்னா என்னையே குடும்பத்தையும் நீங்க மனசுல பாத்துக்கோ. அப்போ அவர் சவுல் தெரிஞ்சுக்கிறாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா மிக நல்லவர், நம்ம வந்து அவர் ஆண்டவர்னால திருப்பொழி பெற்றவர் அப்படின்னு அறிஞ்சுக்கிட்டு கொலை பண்ண வந்தவர் அப்படியே மாறி என்ன பண்றாரு? சவுலை வந்து ஆசிரியர் சொல்லிட்டார். இது எதுக்கு ஆசிரியர்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் நம்ம நிறைய பேரை பார்க்கணும். நாடு விட்டு அந்த நிறைய பேரை பார்க்கணும். பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா நம்ம வந்து யாராவது நம்மளை வந்து கிட்ட வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? நம்மை முன்னிலைப்படுத்தி தாவீது போல அல்லாமல் நம்ம திட்டத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம உள்ள சொல்லிக்கிட்டே மற்ற பொதுவாக சொல்றாங்க, யாருமே தனிப்பவர் திரும்பி எல்லாம் முதல்ல திட்டிடுறாங்க. திட்டும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அந்த மனஸ்தாபம் அதிகமாக தான் ஆகுது. அவங்க மனசுலயும் வந்து பாத்தீங்கன்னா வருத்தம் இருக்கும், நம்ம மனசுலயும் வருத்தம் இருக்கும். அந்த வருத்தத்தோட போன வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அந்த நாள் முழுக்க வந்து சந்தோஷமாவே இருக்காங்க. யாரா இருந்தாலும் நம்ம பணக்காரா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், ஒரு தர்ம மகளால் அவரை கூட இருக்கலாம். நம்ம அவரை கூட வந்து நடந்துக்கூடாது. இந்த மாதிரி வந்து திட்டிடக்கூடாது. உலகத்துல வந்து
ஏழ்மையா இருக்கவங்க தான் பிடிக்கும். அந்த ஏழ்மையா இருக்கவங்களை நம்ம போய் திட்டோம்னா கடவுளுக்கு யார் வேலை வரும்? அதான் சொல்றேன், திருப்பி திருப்பி நம்ம சொல்றோம். நம்ம என்ன பண்றோம்? நம்ம உயர்ந்தவங்களை வந்து தூக்கி வைக்கிறோம், கீழே இருக்கவங்களை வந்து சாதாரண பார்த்துட்டு போயிடும். அதனால யாருடைய கோபத்துக்கு மாறணும்? அவருடைய செல்லப்பிள்ளாரு, அவருடைய செல்லப்பிள்ளை அத்தனை பேர் அவருடைய குழந்தைகள். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சகலமும் உங்களுக்கு நினைக்க அத்தனையும் அவர் கையில் வச்சிருக்காரு. ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு காரணத்தினால ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வசதியாக, ஒருத்தர் வந்து கம்மியாக இருக்காங்க. ஆனா அதனால அறக்கட்டளை அப்படி போறாங்க கடைசியா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எதுல சொல்ல வந்தேன்னா, நாம வந்து வாழ்க்கையில வந்து தாவீது மாதிரி வந்து நம்ம கடவுளை முன்னிலைப்படுத்தி எப்பேற்பட்டவங்க இருந்தாலும் நம்ம கடவுளை முன்னிலைப்படுத்தி நம்ம அவங்க சட்டை போட்டாலும் நம்ம பொறுமையா போனோம்னா தாவீதுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அது முதல் வேணும். இதே இன்னொன்று இருக்கு. தாவீது இவ்வளவு சொன்ன கவலையா இருக்கிற மனசு மாறி இருக்காரு. மறுபடியும் அவர் இடத்துக்கு போவாரு. அங்கே போன மறுபடியும் வந்து நம்ம அன்னைக்கு ஏமாந்துருவோம். மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா தாவீது வந்து கொண்டு நினைக்கிறாரு. அது இன்னொன்று அதையும் நம்ம படிச்சாரு. அது முக்கியமான பாடம் இருக்காங்க. அதை சொல்றாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 சாமுவேல் 26:7 படி கேள்வி. இப்போ இது 2 சாமுவேல் மெதுவாடுங்க எல்லாரும் இருக்கோம். 2 சாமுவேல் 26:7 மற்றும் 8 வசனங்கள். ஒன்று சாமியா தான். 1 சாமுவேலே வந்து பாத்தீங்கன்னா 26:7-8. ஆதலால் தாவீதும் அபிசாயும் ஆதலால் தாவீதும் அபிசாயும் இரவில் அப்பாளையத்திற்கு சென்றனர். சவுல் கூடாரத்தினுள் தூங்குவதையும் அவர் தலைமாட்டில் அவரது ஈட்டி தரையில் குத்தியிருப்பதையும் கண்டனர். அப்னேரும் படை வீரர்களும் அவரை சுற்றிலும் படுத்து உறங்கினர். அபிசாய் தாவீதிடம், இந்நாளில் கடவுள் உன் எதிரியை உன்னிடம் ஒப்புவித்துள்ளார். ஆதலால் இப்பொழுது நான் அவரை ஈட்டியால் 2 முறை குத்தாமல் ஒரே குத்தாய் நிலத்தில் பதிய குத்தப் போகிறேன் என்றான். ஆனால் தாவீது அபிசாயை நோக்கி, அவரை கொல்லாதே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைத்து குற்றமற்று இருப்பவன் யார் என்று சொல்லி தடுத்தார். இப்ப என்னாச்சுனாங்க, இதே மாதிரி இன்னொரு முறையும் வந்து என்ன பண்றா, சவுல் வந்து தாவீதை கொண்டு மறுபடியும் போறாங்க. ஏற்கனவே வந்து ஆசிரியர் போனாரு. இருந்தாலும் வந்து நம்ம மனசு அப்படிதான். கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தூண்டுதல்னால பழைய நினைவுகள்னால நம்மளுக்கு நினைவுகள் வந்து இருக்கு இல்லைங்க. அது கடந்த கால நிகழ்ச்சி இருந்தால் அது ஸ்டோர் ஆகிடும். அதனால தானா வெளியே வரும். அது மாதிரி வந்து அப்போ வந்து அவருக்கு நல்ல முறை இருந்து நல்ல காப்பாத்திட்டாரு. மறுபடியும் வந்து என்ன மனசு வந்து கெட்டு போச்சு. நேரா வர்றாரு, பாத்தி என்ன பண்ணிருக்காரு, இந்த சபை என்ன ஆகுதுன்னா அதே மாதிரி என்ன பண்றாரு, தாவீது வந்து அவரை தூக்கிட்டு போய் பார்த்தாரு. பார்த்துட்டு இருக்கும்போது அவர் பக்கத்துல எனக்கு ஒரு சொம்பு ஒரு ஈட்டி வச்சிருக்காரு. அப்போ கூட வந்து தாவீது சொல்றாரு, கண்டிப்பா கடவுள் மீண்டும் உங்ககிட்ட வந்து அவரை கொடுத்துருக்காரு. இப்போவாது என்ன பண்ணிரு, அவங்க வந்து ஈட்டியால் அடிக்க ஒரே தீரோன்னு சொல்றாரு. அப்பவும் தாவீது சொல்றாரு, மாட்டேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரை கொண்டாதே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர், அவரை மேல் கை வைத்து விட்டு குற்றமற்று இருப்பவர் யார் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, மறுபடியும் ஈட்டியையும் அந்த இதையும் அவருக்கு அதெல்லாம் வெளியிட்டு வெளியே போறாரு. அப்பதான் முக்கியமான விஷயம். அப்போ வந்து 26:12 அவ்வாறே தாவீதின் சவுலின் தலைமாட்டில் இருந்து ஈட்டியையும் தண்ணீர் குவளையையும் எடுத்துக்கொண்ட பின் அவர் புறப்பட்டு சென்றார். அவர்களில் ஒருவர் விழிக்கவில்லை, அதை காணவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆண்டவர் அவர்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை அளித்திருந்தபடியால் ஆண்டவர்
ஒரு மனிதர் வந்து என்னை திட்டுறாருன்னா அந்த கோபத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நல்லா புரிஞ்சுப்பாங்க. அந்த ஏதோ காரணத்துக்காக அந்த கோபத்தை வந்து ஆண்டவர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்ன பண்ணிருக்காரு, சவுலை வந்து ஆண்டவர் கொடுத்துருக்காரு. தாவீதை வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, பரிச்சரிக்கிறார். தாவீது யார் பரிச்சரிக்கிறார்? ஆண்டவர் பரிச்சரிக்கிறார். என்ன பரிச்சரிக்கிறார்னா, சவுல் வந்து அப்படி வந்து அடிச்சு போட்ட மாதிரி தூங்கும் பொழுதும் என் மகன் தாவீது என்ன பண்ணுகிறான் அப்படின்னு என்ன பண்றாரு, சவுலை வந்து ஆதரவுக்கு கொண்டு வர்றாரு. அந்த ஆதரவுகள் இருந்தாலும் அவருடைய மகன் தாவீது தவறு செய்யவில்லை. அவன் வந்து ஆண்டவருடைய பற்றியில வந்து ஜெயிச்சானா ஜெயிச்சார். அவனுக்கு ஜெயிச்சார். அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலும் நிறைய வளர்ச்சி வச்சுக்கிட்டே இருக்காரு. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் தூங்காட்டா வச்சுக்கிட்டே இருக்காரு. நம்ம வந்து எத்தனை வருஷம் ஜெயிக்கணும்ன்றது நம்ம கையில தான் இருக்கு. முக்கியமா நாம் ஆண்டவரை உறுதிப்படுத்திக்கிறோமா என்பதுதான் இருக்குது. தாவீதை போல வந்து ஆண்டவர் பரிசை வைக்கும் போது நீங்க ஆண்டவரை உறுதிப்படுத்தினீங்கன்னா நீங்க வந்து தேவன் வந்து ஆண்டவருக்கு பக்கத்துல போவீங்க. முதல்ல என்ன படிச்சோம், சின்னப்படுத்துல ஆண்டவரை உலகத்தில் பிறந்ததே எல்லாம் பிறந்திருக்கோம். ஆண்டவரை வந்து சேவிக்கவும் நேசிக்கவும் அவரை அறியவும் தான் பிறந்திருக்கிறோம். நீங்க இந்த மாதிரி வந்து நீங்க ஆண்டவரை உறுதிப்படுத்தி நீங்கள் வந்து அவங்க வந்து அந்த பிரச்சனை வரும்போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாடிட்டு அவங்களுக்கு நீங்க போனீங்கன்னா அவங்க பரீட்சையில பாஸ் பண்ணி ஆண்டவரை அறிவுறுத்தல் பண்ணும்போது ஆண்டவர் சேவிக்கிறீங்க. அவரை வந்து பாத்தீங்கன்னா போட்டுறீங்க. அதனால யார் அறிவு முடியும், ஆண்டவரை அறிவு முடியும். ஆண்டவரை அறிவிட்டு அவ்வளவுதான். அப்படின்றது பேரானந்தம் தான். இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா கடவுள் தெளிவா வச்சிருக்காரு. கடவுளை சேவிக்கிறதுக்கும் கடவுளை அன்பு செய்வதற்கும் அவரை அறியறதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா யார் வசதியா இருக்காங்களோ அவங்கதான் பரிதாபம். அவங்கதான் ரொம்ப சிரமப்படுவாங்க. சேவிக்கிறதுக்கும் அவரை வந்து நெருங்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படும். ஏன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வில்லு ஓடிக்கிட்டு இருப்பா, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது வந்து அவங்க ஒரு வேலை இருக்கும். இது எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கணும். அத்தனையும் அவர் பார்த்துக்க முடியும். முடிச்சு பாருங்க, அவர் எவ்வளவு வசதியா இருக்கு, அத்தனையும் பார்த்துக்க முடியாது. எல்லாருக்கும் எங்க பணம் இருக்குதோ அங்கே அதை வந்து எடுத்துட்டு போறதுக்கு ஒரு ஆள் வந்துருவாங்க. அது வந்து உலக நீதி. உங்ககிட்டே ஒரு நாளைக்கு வந்து ஒரு கூப்படி பணம் வந்து ஒரு 15 வருதுன்னா பின்னாடி ஒரு வந்துடும். எப்படியாவது பணத்தை என்ன பண்ணிருந்த எடுத்துட்டு போறதுக்கு. அப்போ அவ்வளவு வசதியானது இருக்கும் பொழுது அவங்க இருக்க பணத்துக்கு போகும்போது அவர் ஆண்டவர் எடுக்க முடியுமா? அப்ப யார் பேர் பெற்றவங்க? நாம தான் பேர் பெற்றோம். ஏழைகள் தான் பேர் பெற்றோம். அம்மா தான் பெருசாக உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க. இந்த மாதிரி எவ்வளவு பணக்காரங்க வந்திருப்பாங்க கொஞ்சம் பாருங்க. அவங்க பணக்காரருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய பணம் தடுக்கும். இந்த பாத்தீங்கன்னா அதுதான் குறையா சொல்லல. ஆனா அந்த வீடு வந்தாங்க, அவங்க வீடு வந்தாங்கன்னா பாத்துருப்பாங்க. அவங்க இருக்காங்க கிட்ட சொல்லுவாங்க. அவங்க தடுக்கும். அது நீங்க வந்து பாருங்க, ஆள் வந்து எவ்வளவு வேலை கிட்ட அதுக்கு உட்காந்துருக்கீங்கன்னா நீங்க தான் பேர் பெற்றவங்க. நீங்க தான் வந்து கொடுத்த ஆண்டவரை சேவிக்கிறீங்க, நேசிக்கிறீங்க. ஆண்டவரை நீங்க அறிந்து கொள்வீங்க. ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு பாத்தீங்கன்னா அதை விட ஒரு ஆனந்தம் இருக்கு. அதுதான் வந்து கிருஷ்ணகுடும்பத்தில் பிறந்ததுக்கு நம்ம குட்டி பிள்ளையாக சொல்லிட்டாங்க. எதற்காக நீ பிறந்தாங்க கிருஷ்ணகுடும்பம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் நன்மை வாங்கும்போது நம்ம படிச்சிருப்போம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் மறந்துருப்போம். என்னன்னா திரும்பி அதை வந்து நம்ம வாழ்க்கையில வந்து மறக்கக்கூடாத ஒரு வார்த்தையின் வரி என்னன்னா, நாம் இந்த உலகத்திற்கு பிறந்ததே வந்து ஆண்டவரை நேசிக்கவும் சேவிக்கவும் அறியும். மற்றதெல்லாம் ரெண்டாம் பட்சம். உங்களுடைய முதன்மையானது வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவரை சேவிக்கிறதா இருந்து அவரை வந்து அவர் சேவிக்கிறது, அவரை வந்து நேசிக்கிற இருக்குதுன்னா மற்ற எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனை தெரியாது. இப்ப எனக்கு வந்து என்ன பிடிக்குமோ அதுல நான் முழு கவனம் இருக்குதுன்னா எனக்கு பிடிக்காத ஒரு இடத்துல அதை நான் வந்து பார்த்தா ஓப்பன் நான் பண்ண மாட்டேன். அது மாதிரி இங்க வந்து பார்த்து கஷ்டமான வேலை தான். எனக்கும் எல்லாருக்கும் ஆண்டவரை வந்து போட்டு வந்து நேசிக்கிறது. அதை பண்ணாட்டா வந்து பண்ணணும். அதை பண்ணாட்டா என்ன பண்ணணும், வந்து பண்ணி காய் போட்டி பண்ணிக்கொண்டு நாடு காய்ச்சல் போகுது, இவங்க கோயிலுக்கு போகலையே, ஆண்டவருக்கு பேச முடியலையே, ஆண்டவரை சொல்ல முடியலையே அப்படின்னு நம்ம வந்து யாரு வந்து முதல்ல ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து எந்த விலையும் வராது. அது மனசார இருக்கும். கோயிலுக்கு மனசார கடமைக்கு போறது வேற. கடவுளை வந்து மனசார வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்க பாடுறது வந்து அந்த முதன்மை கொடுக்கறது அதான் முக்கியம். அந்த எல்லா வேலையும் வந்து பாத்தீங்கன்னா செக்ரட்டரியா போயிருக்கு. உங்களுடைய முதல் பார்வை ஆண்டவராக இருக்கும் பொழுது மற்ற எங்க பிரச்சனை வந்தாலும் அது பிரச்சனையாகவே இருக்காது. ஓகே, அவ்வளோ புரிஞ்சுது. நீ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தாவூது முக்கியமான இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ரெண்டு வந்து சாதாரண தான். அடுத்தது ஒரு தாவூது இருக்கு பாருங்க, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு சாகரே பாருங்க, சாகரங்கள் நடக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு அருமையான ரெண்டே வருஷங்கள் தான். ரெண்டே வருஷங்கள் தான். அது நீங்க கேட்டீங்கன்னா
நீங்களும் மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அது வந்து சிமேயின்னு ஒன்று, தாவீதுக்கும் சிமேயிக்கும் நடந்த யாருக்கு ஞாபகம் இருக்கா? தாவீதுக்கும் சிமேயிக்கும் நடந்தது ஒரு உரையாடல் இருக்கு. அந்த உரையாடல் வந்து மட்டும் நீங்க வாழ்க்கையை ஞாபகம் வச்சீங்கன்னா ரொம்ப பிறகு தான் எந்த சூழ்நிலையும் வந்து சந்தோஷமா தான் இருக்கு. அது போல இல்ல இதுக்கு கொஞ்சம் படிச்சு ஞாபகம் வச்சு போயிடலாம். 26 பாயிண்ட் படிக்க 26 இந்த படத்தை படிச்சு போயிடலாம். ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்காதபடி ஆண்டவர் என்னை இல்ல அது முடிச்சோமா? அடுத்தது மட்டுமா 26 வந்து 21 வந்து படிக்க 21 வந்து அது முடிச்சு போயிடும். 26 21 வந்து அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்துள்ளேன், என் மகன் தாவீதே திரும்பி வா, என் உயிரை இன்று நீ இவ்வளவு மதித்தபடியால் இனி உனக்கு நான் எத்தீங்கும் செய்ய மாட்டேன். இதோ நான் மூடத்தனமாய் நடந்து பெரும் தவறு இழைக்கிறேன் என்றார். தாவீது மறுவழியாக, அரசே, உன் ஈட்டி இதோ உள்ளது, இளைஞரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை கண்டு போகட்டும். அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் ஏற்ப ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்கவில்லை. இன்று உன் உயிர் என் கண்களில் மிகவும் மதிப்பு மிகுந்ததாக இருந்தது போல் என் உயிரும் ஆண்டவர் கண்களுக்கு அருமையாய் இருப்பதாக. அவரே என்னை எல்லா இக்கட்டிலிருந்தும் விடுவிப்பாராக என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் மகன் தாவீதே, நீ ஆசி பெறுவாயாக, நீ பல காரியங்களை செய்வாய், அவை அனைத்திலும் வெற்றி பெறுவாய் என்று வாழ்த்தினார். பின்னர் தாவீது தம் வழியே செல்ல சவுல் தம் இருப்பிடம் திரும்பினார். இதுக்கப்புறம் சவுல் போய் வரமாட்டான். கடைசியா போக எடுத்துட்டு போறாரு. தாவீதை பார்த்து, என் மகன் தாவீதே, நீ ஆசி பெறுவாயாக, நீ பல காரியங்களை செய்வாய், அவை எனக்கு வெற்றி பெற்று சவுல் நேரப்பட்டவாறு தாவீதுக்கு அந்த கோபத்தையெல்லாம் மறந்து அவரை வந்து நீ ஆசிட்டு அவர் போயிடுவாரு. அதுக்கப்புறம் கொண்டவே வரமாட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆயிருந்தா சவுல் வந்து போர்ல வந்து இறந்து போயிடுவார். அதே வரப்பாரு. ஆனா சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ள சண்டையை யார் தட்டு வச்சாங்கன்னா ஆண்டவர் தான் தட்டு வச்சாரு. ஏன்னா சவுல் தாவீது வந்து ஆண்டவர் இடத்துல படுத்தினார். அதனால தாவீது வந்து சவுலுக்கும் தாவீதுக்கும் பகையை நீக்கி அந்த சவுல் கொண்ட வந்தவர்களிடத்திலே தாவீதுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்தார். அதுதான் யோசிக்கணும். நமக்கு சண்டை போட்ட ஒன்றே நம்மளுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா அது யார் கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு. நம்ம வந்து ஆண்டவரை முன்னிலைப்படுத்தி ஆண்டவரே நீங்க பார்த்து கொடுங்க ஒரே பொருள் நம்ம எழுதி படிக்க போனோம்னா அந்த ஆண்டவர் அதை வந்து சால்வ் பண்ணி நம்மளுக்கு அவங்க மூலமாவே ஆசீர்வாதத்தை அவருக்கு மீண்டும் பெற்று தருவார். அவ்வளவு முடிஞ்சது. அடுத்து நமக்கு வந்து அடுத்து மிகவும் பிடிச்சது என்னன்னா தாவீது சிமேயி விளையாடு. அது வந்து 2-3 வசனம் தான். ஆனா அந்த வசனங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான வசனங்கள். அப்ப 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனம் படிங்க. ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கோமா? ஒரு பாட்டு பாடிட்டு ஒரு பாட்டு பாடி அப்படியே உட்காந்து பாடுங்க. ஒரே ஒரு பாட்டு பாடிட்டு அப்புறம் பாடி இதை பாடணும். நல்ல பாட்டு போட்டிருக்காரு. பாட பாடு அதை பாடணும். தாவீது போல நம்ம பாடணும். நன்றிங்களா? பேஜ் நம்பர் வந்து 10வது பாட்டு. அன்பு
2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரை. தாவீது பவுலின் வந்தபோது சவுலின் குடும்பத்தையும் வீட்டையும் சார்ந்த ஒருவர் அவரை எதிர்கொண்டார். அவர் தேராவின் மகனான சிமேயி. அவன் வலித்துக் கொண்டே எதிரே வந்தார். அவன் தாவீதின் மீதும் தாவீது அரசரின் எல்லா பணியாளர் மீதும் எல்லா மக்கள் மீதும் அவர்கள் பலமும் இடமும் இருந்தவர்கள் மீதும் கல்லெறிந்தார். சிமேயி அழைத்து கூறியது, பாத்தீங்கன்னா அவங்க அணியில மனசுல படிச்சுக்கோங்க. எவ்வளவுக்கு தாவீது என்னாச்சுன்னா தாவீது வந்து ராஜா வந்து சில காரணங்களா ஆண்டு வீடு ஒரு பட்சம் கிடையாது. அந்த பட்சம் என்ன ஆகுதுன்னா தாவீத வந்து பாத்தீங்கன்னா அவன் மகனே கொல்ல வர்றப்போ தாவீது வந்து கொஞ்சம் வீரர்களோட என்ன பண்ணிருக்காரு, காட்டுக்கு போயிருக்காரு. எங்க போயிடாரு, காட்டுக்கு போயிருக்காரு. அந்த காட்டுக்கு போகும்போது ஏற்கனவே வந்து ஒரு சாதாரண மனுஷன் சிமேயி ஒரு சாதாரண மனுஷன் அந்த காட்டுக்குள்ள வந்து தாவீது எப்படி இருக்கான், சிரமப்பட்டு இருக்கான். அதான் முக்கியமான பையன். அவன் ராஜாவே இல்லை. இப்ப வந்து அவனுடைய மகனால வந்து அவன் துரத்தப்பட்டு காட்டுக்குள்ள இருக்கான். இப்ப நம்ம வந்து அவனை யோசிச்சு பாருங்க, நம்மள வந்து ஒரு பிரச்சனை வந்து வெளியே ரோட்ல நிற்கிறோம். அப்ப நம்ம மனதில் எப்படி இருக்கும், அவன் வெறுத்து போயிருக்கும். அந்த வெறுத்து போன நிலையில தாவீது வந்து காட்டுக்குள்ள இருக்கிறான். அப்ப என்ன ஆகுதுன்னா சிமேயின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்ப அவன் ராஜாவா இருக்கான். சிமேயி வந்து பாத்தீங்கன்னா ராஜாவுக்கு வந்து இந்த பிசு வாங்கல மாதிரி அது மாதிரி சொல்லிச்சுன்னா சாதாரண முடியும். அதை வந்து கடைகளை முடியும் வச்சுக்கோங்க. சாதாரண ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, தாவீதையும் அவன் குலத்தையும் எவ்வளவு இழிவாக பேச முடியுமோ அவ்வளவு இழிவா பேசுறாரு. கண்ணை இன்னைக்கு மேல நிறுத்திட்டு அவ்வளவு அந்த வார்த்தைகள் வந்து இழிவா பேசுறாரு. நம்மளை வந்து சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட்டா சொன்னாலே போதும், இவ்வளவு கோபம் வந்துடும். அப்படியே வந்து திருப்பி பேசாட்டி கூட மனசு கூட நம்ம பொருள்களை வந்து அது வந்து இயற்கை, எல்லாருக்கும் உண்டு, இல்லைன்னு சொல்லல. ஆனா தாவீது என்ன பண்ணான்றதுதான் கடவுளுடைய மனுஷன் என்ன பண்றான்னு நம்ம தெரிஞ்சுட்டு போறோம். அப்ப தாவீது என்ன சொல்றாங்க, பதில சிமையோடு பண்ணிட்டு இருக்கும் பொழுது கூட இருக்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த செத்த நாள் அடிச்சு ஒருங்க அப்படின்னா அவங்க சாதாரண அந்த காலத்துல ஒண்ணுமே கிடையாது. ஆழம் கொடுக்கலாம். இவன் வந்து கூட நிறைய பேர் இருக்காங்க. இவ்வளவு அவனை கீழ்த்தரமா திட்டும் பொழுதும் அதை வந்து நான் படிப்பதான் பார்த்தேன். சாப்பிட்டு மனசுல படிச்சுக்கோங்க. அந்த அவ்வளவு கீழ்த்தரம் பேசியும் அவன் சொல்ற வார்த்தையில 14 பாட்டு பண்ணி தாவீது நண்பனான அர்கியும் யூசாய் அசபோரிடம் சென்று வாழ்க அரசர் என்று வாழ்த்தினான். அப்சலோம் உசாயை நோக்கி, உன் நண்பருக்கு நீ காட்டும் விசுவாசம் இதுதானா? நீ ஏன் உன் நண்பரோடு செல்லவில்லை என்று கேட்டான். இல்லைங்க 16 11 16வது 16வது தாவீது அபிசாயிடமும் தம் பணியாளர் அனைவரிடம் கூறியது, இதோ எனக்கு பிறந்த என் மகனே என் உயிரை பறிக்கத் தெரிகிறான். என் பணி உமக்கு சார்ந்த இவன் செய்யலாகாதோ? அவனை விட்டுவிடு, அவன் பறிக்கட்டும். ஏனெனில் ஆண்டவரே அவனை தூண்டியுள்ளார். ஒருவேளை ஆண்டவர் என் துயரத்தை காண்பார். இன்று அவன் பறித்து பேசியதற்காக எனக்கு அவர் நன்மை செய்வார். என்ன சொல்றாருன்னா, அவங்க எல்லாரும் சொல்றாங்க அவனை வந்து சாதிச்சுன்னே சொல்றாரு. அப்ப வந்து தாவீது சொல்றான் பாருங்க ஒரு வார்த்தை, என் மகன் அவனே என்னை என்ன பண்ணிட்டான், காட்டுக்கு துரத்திருக்கான். அவன் பண்ணாதே அவன் பண்ணிட்டான். யாரு சிமையை பண்ணிட்டான். அவன் பேசிட்டு போறான், பேசிட்டு போகட்டும். தயவு செய்து என்ன பண்ணுங்க, அவனை ஒன்றும் பண்ணாதீங்க, அவனை அப்படியே விட்டுருங்க. அவன் இருக்கிற இடத்துல வந்து அப்படி வந்து ஒரு ராஜா வந்து காட்டுக்குள்ள வந்து வாழ முடியாம கிடைக்கும் நிலையில வந்து ஒரு சாதாரண ஒரு சொல்லும் பொழுதும் கூட இருக்கிறவங்களால சொல்றேன்னு சொல்லும் பொழுதும் அவன் சொன்ன வார்த்தை திரும்பி யாரை வச்சுக்கிறாங்க, மகனே இவரை கஷ்டப்படுத்தும் போது அவனவே கூட இருந்து அவன் நன்மை செய்து அதிகமான நன்மை செய்து மகனே பண்ணும் பொழுது இப்படி நான் என்ன நன்மை பண்ணிட்டேன், அவன் வந்து என்னை பேசினா என்ன தப்பா போயிடுது சொல்லிட்டு அடுத்த வருஷம் மிக முக்கியமான வார்த்தை, இன்னைக்கு வந்து என் ஆண்டவர் எனக்கு பரீட்சை வைத்திருக்கலாம், அவன் மூலம் என்னை வந்து அவன் இந்த மாதிரி சொல்லி இருக்கலாம். அதுதான் முக்கியம். என் ஆண்டவர் சொல்லி இருக்கலாம். இந்த நேரத்தில் வந்து நான் ஆண்டவரை உயிரை பற்றி அவர் சட்டம் போடாமல் இருக்கும் பொழுது என் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்ய மாட்டாரா? அதான் இருக்காங்க. ஒருவேளை ஆண்டவர் என் துயரத்தை காண்பார், இன்று அவன்
பேசியதற்காக எனக்கு அவர் நன்மை செய்வார். அடுத்த பாடல் செய்ய மாட்டாங்க இல்லை, நன்மை செய்வார் அப்படின்னா அப்படி எவ்வளவு ஒரு தாவீதுக்கு ஒரு பாத்தீங்கன்னா திரும்பி அவங்க கூட சண்டையை போடல. அவர் பேசுறதை யாரும் பேசியிருக்காரு, எந்த பட்சத்தை யாரும் பேசுறாரு, அந்த ஆண்டவர் சொன்னாரு எனக்கு நன்மை செய்வார் அடுத்து சொல்றாரு நன்மை செய்வார். சொன்ன மாதிரி ஆண்டவர் என்ன பண்றாரு, நன்மை செய்தார். மறுபடியும் தாவீது என்னவா இருக்கிறாரு, ராஜா வாயிறாரு. ராஜா வனதும் அங்க அதே சிமேயி அவனை திட்டாருல அந்த சிமேயி அங்க அரண்மனைக்கு வர்றாரு. வரும் பொழுது அப்ப தாவீது என்ன பண்ணாரு அதை படிக்கிறாங்க. நான் சொல்றத விட நீங்க பைபிள் சாராங்க, நீங்க படிங்க. 19 18 19 படிங்க. 19ஆம் அதிகாரம் 18 19 அரசர் குடும்பத்தினரை கொண்டு வரவும் அரசரின் ஏவல்களை அரசர் குடும்பத்தினரை கொண்டு வரவும் அரசரின் ஏவல்களை செய்யவும் அவர்கள் துறைவழி ஆற்றை கடந்தனர். அரசர் யோர்தானை கடக்கவிருக்கையில் கேராவின் மகன் சிமையி அவர் முன் விழுந்தான். தலைவரே, என் குற்றத்தை பொருட்படுத்தாதீர். என் தலைவராம் அரசர் எருசலேமை விட்டு சென்றபோது உம் பணியால் செய்த தீமையை நினைவு கூறாதையும் அரசர் அதை மனத்தில் கொள்ளாமல் இருப்பாராக. தான் பாவம் செய்துள்ளதை தங்கள் பணியாளர் அறிவான். ராஜா வைத்தாரு வந்துட்டு என்ன பண்ற தாவீது நீங்க எருசலேமை விட்டு காட்டுக்குள்ள இருக்கும் போது நான் என்ன தீமை பண்ணேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் பாவம் செஞ்சுட்டேன், நீ தயவு செய்து மன்னிச்சிருக்க அப்படின்றாங்க. கூட இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் மொத்தத்தை கதையை பிடிங்க, அவனை காட்டுக்குள்ள அப்படி மோசமாக அப்படின்னு சொன்ன வேலையில அது தாவீது சொல்லுவாங்க. அந்த பதில படிக்கும். அப்போது சிரியாவின் மகன் அபிசாய் ஆண்டவரால் திருமுழுக்கு செய்யப்பட்டவரை பழித்ததற்காக சிமையை கொல்லப்பட வேண்டாமா என்று கேட்டார். அதற்கு தாவீது, சிரியாவின் புதல்வர்களே, இது பற்றி உங்களுக்கு என்ன? இன்று நீங்கள் எனக்கு எதிரிகள் போல் நடந்து கொள்வது ஏன்? இன்று இஸ்ரேலின் யாராவது கொல்லப்பட வேண்டுமோ? இன்று நான் இஸ்ரேலின் அரசர் என்பது எனக்கு தெரியாதா என்று கூறினார். பிறகு அரசர் செமியை நோக்கி, நீ சாக மாட்டாய் என்று அவனுக்கு ஆணையிட்டு சொன்னார். தாவீது சொல்றாரு, கூட இருக்க நண்பர்களை பார்த்து ஏன் நீங்க எதிராக பேசுறீங்க, ஏன் அவனை குறைச்சினா இப்படி பேசுறீங்க? இன்னைக்கு இஸ்ரேலுக்கு ராஜா வைத்தேன், அவனுக்கு இஸ்ரேல் மக்கள் அவனுக்கு இஸ்ரேல் ராஜாவா இருக்கும் பொழுது இஸ்ரேல் மக்கள் நான் கொள்ளலாமா? அப்ப நானும் என்ன நினைப்பாரு, என் கொண்டு நானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டே சொல்றாரு, நீ சாக மாட்டாய் போயிட்டு வா சொல்றாரு. இது நல்ல ஒரு சூழ்நிலை. எப்பேற்பட்ட இக்கட்டான நிலையில பாத்தீங்கன்னா நம்ம பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கடவுள் நம்மளை மீட்டு நல்ல நன்மையாக மாற்றி வரும் நல்லபடியாக இருக்கும் பொழுது அப்பொழுது நம்ம கடைசி யாராவது தொந்தரப்படுத்தாங்கன்னா அப்போ அவங்க என்ன பண்ண சந்தோஷமா இருக்கிற நம்ம வாழ்க்கும் பொழுது நாம் ஆண்டவரிடம் அறிவில் இருக்கிறோம், ஆண்டவரை சேவிக்கிறோம், ஆண்டவரை அறிகிறோம், ஆண்டவரோடு நம்ம ரொம்ப நெருங்கி பழகி ஒரு ஆனந்தத்தை அடைகிறோம். இப்படிதான் இப்போ ஆண்டு ஒரு முக்கியமாக அது ஏன் நடக்குது, ஏன் இப்படின்னா பாத்தீங்கன்னா இது ஒரு கஷ்டமா இருக்கும் புரியுது. இருந்தாலும் முடிஞ்சாலும் நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் படிக்கும் போது அவ்வளவு இந்த புரியுது கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணுங்க, புரியாடி அப்படின்னு இருக்கலாம். நீங்க அது என்ன பண்ணுங்கன்னா ரோமையர்ல 9வது அதிகாரம் 16-23 இப்படி என்ன கேட்டு வரப்படாதீங்க. கொஞ்சம் புரியுது கஷ்டம் இருக்கு. ஆனா அது நிறைய புரிந்து கிடைக்கிறது. முதலாவது எவ்வளவு தூரம் புரிஞ்சு பார்க்காதீங்க. ரோமையர் 9:16-23 அதுபடியே அதுதான் இருக்கு. நீங்க புரியாம வரப்படாதீங்க. கடவுள் புரியுங்க. ஆகவே மனிதர் ரோமையர் 9:16 முடிஞ்சது. இது பொறுமையா படிங்க. எனக்கு கஷ்டமான வார்த்தைகள் இல்லை, புரியாது படிக்கலாம். புரியாத பரவாயில்ல. ஆகவே மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை. கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. பார்வோனுக்கு மறைவும் கூறுவதும் இதுவே. உன் வழியாய் என் வல்லமையை காண்பிக்கவும் என் பெயரை நாடெங்கும் அறிக்கையிடவுமே நான் உன்னை விலக்கச் செய்தேன். ஆகவே கடவுள் தாம் விரும்புவது போல சிலருக்கு இரக்கம் காட்டுகிறார்.
வேறு சிலரை கடின உள்ளத்தினர் ஆக்குகிறார். அப்படியானால் கடவுள் மனிதர் மீது எப்படி குற்றம் சுமத்த முடியும்? அவருடைய விருப்பத்தை யாரும் எதிர்க்க முடியாதல்லவா என்று நீங்கள் கேட்கலாம். மனிதர்களே, கடவுளை எதிர்த்து பேச நீங்கள் யார்? உருவாக்கப்பட்ட பொருள் தன்னை உருவாக்கியவரிடம் ஏன் என்னை இவ்வாறு செய்தாய் என கேட்குமோ? ஒரே களிமண்ணை பிசைந்து மதிப்புள்ள கலனையோ மதிப்பற்ற கலனையோ படைய குயவனுக்கு உரிமை இல்லையா? தமது சினத்தை காட்டவும் தமது வல்லமையை விளக்கச் செய்யவும் கடவுள் விரும்பிய போதிலும் அழிவுக்கும் அவருடைய சினத்துக்கும் இலக்கான கடன்களை பொறுத்தவரையில் அவர் மிக்க பொறுமை காட்டினாராயும் யார் என்ன சொல்ல முடியும்? அவரது இரக்கத்திற்கு உரித்தான கடன்கள் மாற்றி பெற வேண்டும் என்று முன்னேற்பாடு செய்திருந்தார். அக்கடன்களை பொறுத்தவரை அவர் தமது அளவற்ற மாட்சியை வெளிப்படுத்த விரும்பினார். இது வந்து கொஞ்சம் கஷ்டமான வசனம். எவ்வளவு பேருக்கு புரியும் தெரியல. இதை மீண்டும் மீண்டும் படிங்க. இதை வந்து பரிசுத்தாவியின் மூலம் நீங்க பைபிள் படிக்கும் பொழுது உங்களுக்கு புரியாத புரியுங்க. யாரை பொறுப்பு? பொறுப்பு. நீங்க பட்டது உங்களுக்கு வந்து விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நினைவு புரியும். எனக்கு ஒரு மாதிரி புரியும், விடுதலை நல்லா புரியும், அப்புறம் உங்களுக்கு நல்லா புரியும். ஆனா எல்லாருக்கும் வந்து பாருங்க எனக்கு உங்களுக்கு சொல்ல முடியாது. அதுதான் நீங்க பைபிள் இருக்குது. நான் மீண்டும் படிச்சு சொல்றேன். அவங்க எனக்கு தலைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து என்ன சொல்றாங்க? இது வந்து எனக்கு புரிஞ்ச சொல்றேன். என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் இந்த உலகம் இல்லைங்க. இந்த உலகத்துல வந்து எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க. எல்லாரும் ஒரே மாதிரி யோசிப்பாங்க. அத்தனை பேர் ஒரே மாதிரி இருக்கும். அப்படி என்ன சொல்லுங்க? அது சொல்லுங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கும். அப்ப என்ன சொல்லுங்க? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கும்போது அப்ப என்ன சொல்றாங்கன்னா, சிங்கம் வந்து ஆட்டுக்குட்டியோட சேர்ந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சிறு குழந்தை வந்து பாம்பை பிடிக்கும். அப்படின்னா நம்ம எல்லாரும் கடவுளுடைய குழந்தைகள் இருக்கு. என்ன ஒரே மாதிரி வந்து சாமியார் மாதிரி இருந்தாருன்னா இந்த உலகை சாப்பிடுவோம். இருக்காது. என்ன இருக்கும் உலகத்துல? நீங்க வந்து நாளைக்கு சாப்பிட்டா வந்து ஐயோ எனக்கு யாரும் இருக்க இருக்கு. எல்லாரும் ஒரே மாதிரி வந்து அப்படியே எப்படி உலகம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகமே வந்து இயங்காது. அவங்க வந்து சொல்றாங்க எல்லாத்துக்கிட்டையும் பணம் வந்து பல லட்சம் வச்சுக்கோங்க, எல்லாம் படிச்சுக்குவாங்க. அடுத்த சாப்பாடு பணமே இருக்காது. இது மாதிரி உலகத்துல வந்து பாருங்க என்ன சொல்றேன்னா, எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தால் உலகம் இயங்காது அப்படின்ற ஒரு உலகம் முடியும். அப்போ ஆண்டு அதனால எப்படி இருக்காருன்னா, இந்த ஏற்ற தாழ்வுகளை வந்து அவருக்கு விரும்பாவிட்டாலும் வழியில்லாம கொடுத்துருக்காரு. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோபக்காரராகும், ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சாந்த குணமாகும், ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வேற ஒரு வரையில் அவர் படைச்சிருக்காரு. இப்போ நம்ம கூட இருக்கிறவங்களை வந்து நீங்க சாந்தமா இருக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு கூட இருக்கிறவங்க இருக்காரு, கோபக்காரா இருக்காரு. அந்த கோபம் யார் இருந்தது? நான் சொல்றேன், அதை மட்டும் ஞாபகம். அப்படி அவர் மேல வந்துட்டு நீங்க கோபப்படலாமா? அப்ப நீங்க என்ன சொல்லணும்? இதோ ஆண்டவர் எனக்கு போட்ட புண்ணியம் எனக்கு வந்து கோபத்தை கொடுக்கல, அவன் சுத்தா இருப்பான். ஆண்டவரே அவனுக்கு கோபத்தை குறைச்சுக்கணும், ஏன் பண்ணீங்க? அவனுக்கு கோபத்தை குறைங்க தேவம் பண்ணலாம். அவர் மேல என்ன பண்ணணும்? அனுதாபத்தான் பண்ணணும். அவர் மேல கோபப்பட நீங்களும் கோபக்கார ஆனீங்கன்னா மேல ஆண்டவர் பாப்பாரு. உனக்கு நான் கொடுத்த குணம் சாந்த குணம், அவனுக்கு கொடுத்த கோப குணம். அவன் கோபப்பட்டு பண்ணிருந்தா பரவாயில்ல, நீ பண்ணாம அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அளவுகள் ஒரே அளவு கிடையாது. கடவுள் ஏன்னா கடவுளுக்கு வந்து இயற்கை எல்லாம் ஒரே மாதிரி இருந்தா உலகம் இயங்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி தான் படுத்திருக்கிறார். கொஞ்சம் கோபமா இருப்பாரு, சாந்தமா இருப்பாரு. சாந்தமா இருக்கிறவங்க வந்து கோபம் வரவங்களை வந்து பாத்தீங்கன்னா எப்பாவது நீங்க குறை பண்ணிட்டீங்கன்னா கடவுள் உங்களை தான் கோபிச்சுக்குவாரு. அப்போ ஒருத்தர் கேட்கிறாரு, என்னப்பா கடவுள் வந்து பாத்தீங்கன்னா அவன் கோபக்காரா படுத்துதான் அப்ப கடவுளுக்கு வந்து என்ன அவங்க ஓரம் தெரியாம கேட்பாரு. அப்ப சொல்றாரு அந்த அவசரம், அவருக்கு நான் கோபப்பட்டு அந்த குணத்தை கொடுத்தாலும் அவருக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டேன் சொல்லி பழந்தாத்துக்கு சொல்றாரு. ஒரு கோபக்காரன் இருந்தாலும் அவர் என்ன பண்ண தமது சினத்தை காட்டும் தமது வல்லமை விலக செய்யும் போது கடவுள் விரும்பிய போதிலும் அழிவுக்கும் அவருடைய சினத்திற்கும் விலக்கான கண்ணை பொறுத்தவரையில் அவர் மிகவும் பொறுமை காட்டுவார். கோபக்காரர் இருந்தாருன்னா அவருக்கு யார் அவர் வந்து அதை வந்து யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தது. அப்போ அவருக்கு வந்து அவர் ஒன்று செய்யணும். நம்ம ஏதாவது நல்ல கொடுத்து நம்ம கொஞ்சம் கோபப்பட்ட நம்ம தான் கிடைக்கும், அவர் கிடைக்காது. ஸோ இதே மாதிரி தான் எல்லா உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்த மறந்துடாது. எங்க போனாலும் எங்க வந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து நம்ம கொஞ்சம் வந்து கடவுளை உண்மைப்படுத்தினா உண்மையில கடவுளை நீங்க உண்மையிலப்படுத்தினீங்கன்னா யாரு வெளியே போகிறாரு. உங்களுக்கு கோபம் வந்து வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடவுளை என்ன பண்ணல உண்மையிலே
படுத்தவில்லை. நம்ம இங்க வந்து உட்காரத்துக்கு வந்து வேறு பெற்றவர்கள். ஆனா சில பேர் வந்து இங்க வராமலேயே அவங்க வந்து நல்லா மேம்படுத்துவாங்க. அது நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க என்ன பண்ணணும், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட ஒவ்வொரு அனலைஸ் பண்ணுங்க. சின்ன பையனாக பெரிய பையன், சின்ன புரிய நான் 10 வயசு தான் இருக்கும். நான் இன்னைக்கு உங்க கோயில் அறிவிக்க என்ன உங்களுக்கு யோசிக்கிறேன். அதனால நீங்க அப்படியே இருக்கு. நான் வந்து அந்த கிரிக்கெட்ல வந்து நானும் என் குடும்பத்தோட ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போயிருக்கோம். சாப்பிட்டு போயிட்டு இருக்கோம். என்னாச்சுன்னா நாங்கள் ஒரு பேர் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டுட்டு இருக்கோம். என்னாச்சுன்னா ஏதோ ஒரு காரணத்தால் என்ன பண்ணியிருக்கோம், பக்கத்து டேபிளில் வந்து உட்கார போனேன். உட்காந்து போனா அங்கே ஒரு சின்ன பையன், அந்த பையன் இப்போதான் ஒரு 23 வயசு தான் 24 வயசா இருக்கும். சின்ன பையன், அழகான பையன், சின்ன வயசுப்பான். அவன் வந்து அவன் கல்யாணம் அவன் தான் உட்காந்துருக்கான். நான் போய் உட்காந்துருந்தோம். அவன் ஒன்றுமே சொல்லலை. உட்காந்துக்கோங்க அப்படின்னு அப்பா அப்படின்னு சொல்லிட்டான். கொஞ்ச நேரம் பார்த்தா அவங்க அப்போ தான் கல்யாணம் போய் மனைவி வர்றாங்க. வந்து மனைவி பார்த்ததும் அம்மா நீ அங்கே உட்காரலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறேன். எனக்கு அப்படியே தூக்கி வாரி போடுச்சு. இன்னும் அவன் சாப்பிட்டே முடியல. நான் சாப்பிட்டு சமைக்க உட்காந்துக்கிட்டேன். அவனோட சின்ன பையனுக்கு என் மேலே கோவமே வரல. இதே நான் உட்காந்து வச்சுக்கோங்களேன், ஏப்பா நான் சாப்பிட எடுத்துக்கிறேன் உனக்கு, இங்கே வந்து உட்காந்துருக்கேன். சின்ன பையன் யூத் முடிச்சு அப்படியே கல்யாணம் வந்துருக்கான். கல்யாணம் பார்த்து ஒரு 1 ரூபா 2 பஸ் தான் இருக்கும். அவனுக்கு உள்ள ஒரு மெச்சூரிட்டியை பார்த்து நான் அப்படியே இருந்து போனேன். அது மாதிரி எது சொல்றேன்னா, நீங்களும் ஒரு குடும்பத்தை என்ன கவனிங்க. கவனிக்கும் பொழுது சில பேர் வந்து உன்னதமான குணத்தை வெளிப்படுத்துவாங்க. வெளிப்படுத்தும் பொழுது அதை பார்த்து நம்மளும் பழகிக்கலாம். நீங்க அதே மாதிரி உன்னதமான குணத்தை வெளிப்படுத்தும் பொழுது அப்பொழுது இடையே அமைதி சந்தோஷம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2வது மாசத்துல நீங்க பாத்தீங்கன்னா பிலிப்பியர் வாசம் அதை படிச்சு பாத்தீங்கன்னா அது இதான் இருக்கு. என்ன சொல்றாரு பிலிப்பியர் வந்து 4 பேர் தான், அது 4 பேர் நறுக்கிட்டு இருக்கு. அதுவே எனக்கு உடம்பா கிடைச்சு. ஏன்னா என்ன சொல்றாருன்னா, கடவுளோடு அண்மையில் இருக்காரு. அவர் இருக்காரு, அண்மையில் இருக்காரு. அவர் பக்கத்துல இருக்காரு, அவர் பக்கத்துல இருக்காரு, பக்கத்துல இருக்காரு. அந்த கடவுள் அவர் அண்மையில் இருக்காரு. அவரோடு நீங்க இணைந்து இருந்தால் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். நீங்க என்னன்னா திருமணி காலம் 3வது ஞாயிறு மகிழ்ச்சியின் ஞாயிறு. நீங்க வந்து கடவுளோடு இணைந்து இருந்தால் நீங்கள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள். அவர் அண்மையில் இருக்கின்றார். நன்றியோடு கூடிய மன்றாட்டையும் மன்றாட்டையும் அவர் சொன்னீங்கன்னா நீங்க அவர்கள் சந்தோஷமா இருக்கீங்க. நீங்க 2வது படி யோசிக்க முடியாது தெரியல. பிலிப்பியர் வாசகத்தை எப்போது என்ன பண்ணுங்க, ஆண்டவருக்கு வந்து நீங்க வந்து மன்றாடி அவனை இணைந்து ஜெபம் பண்ணீங்கன்னா நீங்க வந்து மகிழ்ச்சியோடு இருப்பீங்கன்றாரு. நீங்க அவனை இணைந்திருந்தால் மகிழ்ச்சி பெற்று வளமாக இருக்கும். இன்னும் கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வாக்கு நாள் ஷேர் பண்றேன். இன்னைக்கு ஏன்னா ரொம்ப பொண்ணுங்களை போட்டு ரொம்ப என்னோட கட்சி யாராவது நான் சொன்னது இல்லைங்க. அதுல வந்து எனக்கு என்ன பிடிக்கும் சொன்னா, யாராவது ஒருத்தர் வந்து அது 2 நிமிஷம் இப்ப நானே சொன்னா வந்து மக்களுக்கு ஓட வச்சிருக்கும். ஏன்னா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பண்ணுவாங்க. நீங்க யாராவது ஒருத்தர் வந்து இறை வார்த்தையை பகிர்வது மிகப்பெரிய ஒரு ஆனந்தம். அந்த வாய்ப்பு கொடுத்த பிறகு எனக்கு பெரிய சோதனை கிடைக்கும்.